வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். 2025 இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்த 3 பேருக்கும் கொடுத்ததை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 வீடியோவில் பார்த்தோம். ஒன்று, இவங்க பரிசு அறிவிக்கப்பட்டதோடைய ஒரு முக்கியமான சம்பவம் பார்த்தோம். ஜான் கிளார்க், டெவோரட் மார்டினஸ் 3 பேருக்கும் அவங்களுக்கு இந்த மேக்ரோஸ்கோபிக் மெக்கானிக்கல் டன்னலிங் இது அவங்களுடைய ஆய்வு கட்டுரைக்காக கொடுத்தாங்க. சுமார் 40 வருடங்களுக்கு முன்னதாக இந்த 3 பேருமே கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது இந்த ஆய்வு கட்டுரையை தான் அவங்க எழுதினாங்க. இந்த ஆய்வு கட்டுரைக்கு தான் 40 வருடங்கள் கழிச்சு இப்போ நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இதில் முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டன்னலிங். இந்த டன்னலிங்கில் இதுதான் அந்த டைட்டிலுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த டன்னலிங் பற்றி நான் இன்னொரு வீடியோவும் நான் போட்டிருந்தேன். அது ஓரளவுக்கு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நான் ஒரு முக்கியமான அந்த நோபல் பரிசு அந்த லெக்சர் வாங்கும்போது அவங்க காட்டின அந்த படத்தை நான் அவங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன். அதுதான் இந்த படம். அதில் ஒரு முக்கியமான என்னதுன்னா கூப்பர் பேர்ஸை தான் மேக்ரோஸ்கோபிக் டனலிங் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஒரு கோடிக்கணக்கான கூப்பர் பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்ட், நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், அதை வந்து மேக்ரோஸ்கோபிக் டன்னலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம முந்தின வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கூப்பர் பேர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூப்பர் பேர் எப்பொழுதுமே இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டியில் தான் நடக்கும். சூப்பர் கண்டக்டர் ஏன்னா இந்த ஆராய்ச்சியுமே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் கண்டக்டிங், அந்த ஜோசப்சன் ஜங்ஷன் அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜோசப்சன் ஜங்ஷன்றது 2 சூப்பர் கண்டக்டரை தனியாக பிரித்து வச்சுட்டு அதில் ஒரு வோல்டேஜ் கொடுக்கலாம், சில நேரங்களில் வோல்டேஜ் கொடுக்காம இருக்கலாம். அதுதான் ஜோசப்சன் ஜங்ஷன். இந்த சூப்பர் கண்டக்டர் எனக்கு அந்த முந்தின வீடியோவில் நிறைய பேர் அதை தமிழில் சொன்னாங்க, மீ கடத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூப்பர் கண்டக்டர் நம்ம பெரும்பாலும் நம்ம பார்க்குறது என்னென்னா அந்த பறக்கும் ரயிலுக்கு சூப்பர் கண்டக்டிவிட்டி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஜப்பானில் சில இதெல்லாம் பயங்கரமான ஆராய்ச்சியெல்லாம் நடந்தது. ஸோ இது நம்மளுக்கு பெரும்பாலும் மக்களுக்கு தெரிஞ்சது. ஸோ ஒரு அந்தரத்தில் ஒரு மெட்டல், ஒரு உலோகம் வந்து மிதக்குது கீழே. ஏன் அவ்வளவு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்குன்னா இது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் நடக்காது, இது பயங்கரமான கோல்ட் டெம்பரேச்சரில் தான் நடக்கும். கிட்டத்தட்ட -250 டிகிரி அந்த மாதிரி பயங்கரமான குளிர் இதில் தான் அந்த சூப்பர் கண்டக்டர் நடக்கும். இந்த இதில் இந்த மீ கடத்திலிருந்து வர்றதான் இந்த பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் கண்டக்டர். ஸோ நார்மல் கண்டக்டருக்கும் சூப்பர் கண்டக்டரும் என்னன்னா, நார்மல் கண்டக்டரை நீங்கள் டெம்பரேச்சர் நீங்கள் குறைக்க அதோடைய மின் தடை, த ரெசிஸ்டன்ஸ், மின் எதிர்ப்பு இல்லைன்னா மின் தடை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி குறையும். ஆனால் சூப்பர் கண்டக்டரில் என்ன பண்ணுன்னா, இந்த நீங்கள் டெம்பரேச்சர், அதோட வெப்பத்தை நீங்கள் குறைச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த மின் தடை வந்து 0 ஆயிரும். அப்படின்னா நீங்கள் ஒரு மின்சாரத்தை உள்ளே அனுப்புறீங்கன்னா அந்த மின்சாரத்துக்கு மின் தடை எந்தவித ரெசிஸ்டன்ஸுமே இருக்காது, 0 ஆயிரும். அப்போ தான் அந்த கண்டக்டரை, நார்மல் கண்டக்டரில் சூப்பர் கண்டக்டர், இப்போ நம்ம பஸ்ஸில் கண்டக்டர் இருக்காரு, கண்டக்டர் பஸ்ஸில் ஓட்டி போயிட்டு இருக்காரு, பூரா டிராஃபிக்காக இருக்குது, அவர் வந்து நார்மல் டிரைவர். இப்போ ரோடு கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சும்மா சல்லுன்னு அப்படியே ஈசிஆரில் போகிற மாதிரி போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்டக்டர் பேர் நம்ம சூப்பர் கண்டக்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மின் தடை இல்லாமல் எப்படி ஒரு பொருள் இயங்குது, அதுக்கு காரணம் இந்த கூப்பர் பேர்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த தியரியை தான் ஃபஸ்ட்டு இவங்க முதல்ல பண்ணாங்க. இதுக்கு தான் அவங்களுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க. BCS தியரின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான தியரி. அந்த B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பார்டின், அதில் நடுவில் இருக்க அந்த C தான் கூப்பர். அந்த கூப்பர் பேரில் தான் கூப்பர் பேர் அதோட சேர்ந்து ஸ்ரீஃபர். இந்த 3 பேருக்கும் 1972 நோபல் பரிசு கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி பயங்கரமான புரட்சி பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் இவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே அவங்க ஆராய்ச்சி பண்ணதுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கிடச்சிச்சு. இதில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்னா, இந்த பர்டின்றவருக்கு ஏற்கனவே ஃபிசிக்ஸில் நோபல் பரிசு கிடச்சிருச்சு டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சதுக்கு. இந்த பர்டினுக்கு என்னன்னா ஒரு வருத்தம் இருந்தது, ஐயோ இந்த சூப்பர் கண்டக்டர் இந்த தியரி ரொம்ப நல்ல தியரியாச்சு, இவங்களுக்குலாம் நோபல் பரிசு கிடைக்கணுமே. ஆனால் நோபல் பரிசு கமிட்டி எப்பொழுதுமே என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு கொடுக்காதே, நான் ஏற்கனவே இந்த குரூப்பில் நான் போய் இருக்கிறதுனால எனக்கு இன்னொரு தடவை கொடுக்கக்கூடாதுன்றதுனால இவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மன உளைச்சல் இருந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க கொலீக்ஸோட பேரை ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு கொடுங்க, கூப்பருக்கும் ஸ்ரீஃபருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா 1972 இவங்க நண்பர்களுக்கு மட்டும் இல்லை இவருக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. இன்னைக்கு நாள் வரைக்குமே இயற்பியல்ல ஒரே ஆள் 2 நோபல் பரிசு வாங்கியிருக்காருன்னா அதுக்கு பர்டின் ஒரு காரணம். பர்டின் அந்த அவர் தான் ஒரு நல்ல மனிதரும் கூட. ஸோ நடுவில் இருக்கிறவர் தான் அந்த கூப்பர். இவர் பேரில் தான் இந்த கூப்பர் பேர் வந்தது. இவர் 1940களில் பார்த்தீங்கன்னா பெனிசிலின் இந்த ப்ராஜெக்ட் கூட பண்ணியிருக்காரு. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில விஞ்ஞானிகள் வந்து ஒரே ஒரு ஆராய்ச்சி தான் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட் சம்மந்தமே இல்லாத சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணார். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த மாதம் அக்டோபர் கிட்டத்தட்ட 20ஆம் தேதி ஆகும்போது, சென்ற வருடம் தான் இவர் காலமானார். இவர் காலம் ஆகும்போது கிட்டத்தட்ட 94 வயசு. பிரவுன் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துட்டு 1972 அவர் நோபல் பரிசு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு 94 வருஷத்தில் அவர் இறந்து போனார்.
மிகவும் அற்புதமான ஒரு மனிதர். ரொம்ப ஒரு ஃபோட்டோஸ் இது சில இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவர் பேர்ல தான் இந்த கூப்பர் பேர். ஸோ இந்த கூப்பர் பேர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி படிக்கலான்னு பார்க்கும்போது, இது கோர்னல் பல்கலைக்கழகம். கோர்னல் யூனிவர்சிட்டி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி. இதுல இருக்க ஒரு ஆர்டிக்கிள் எடுத்து நான் படிச்சேன். ஸோ இது என்னன்னா கூப்பர் பேர்ன்றது நம்ம எளிதா விளங்கிக் கொள்ள முடியாதது. இது வந்து முழுக்க முழுக்க குவாண்டம் மெக்கானிக்ஸ் சார்பானது. ஸோ இட்ஸ் அன் இன்ஸ்ட்ரக்டிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒர்க்ஸ். இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஈக்குவேஷன்ஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சுருக்கமாக தான் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸோட கான்செப்டை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் ஒரு கண்டக்டர் இல்லாட்டினா ஏதோ ஒரு இப்போ என் கையில் ஒரு இரும்பை நான் வச்சுக்கிட்டேன்னா இரும்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி நான் கையில் பிடிச்சிருக்கிறது வந்து இந்த பெரிய முட்டைன்னு வச்சுக்கலாம், மெட்டல் ஆட்டம். இப்போ நான் இரும்பு தான் மெட்டல் ஆட்டம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நடுவில் குட்டி குட்டியாக இந்த குட்டி குட்டியாக இருக்க சர்க்கிள் வந்து எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா ஒரே திசையில் போக முடியாது. இது ஒரு திசையில் போகும். இந்த மெட்டல் ஆட்டம் என்ன பண்ணுன்னா தடுக்க என்ன பண்ணுன்னா ரிட்டர்னில் அனுப்பிச்சிடும். அப்படின்னும் போது அதுக்கு தடையா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எதுவுமே ஒரு சாதாரண ஒரு இரும்பை எடுத்து நான் கையில பிடிச்சிருந்தேன்னா எனக்கு எந்த ஷாக் அடிக்காது, அதுல எந்த மின்சாரமும் நடைபெறாது. இன்ஃபேக்ட் அந்த நான் கையில பிடிச்சிருக்க அந்த இரும்பு கம்பியில கூட அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த எலக்ட்ரான்ன்றது நகர்ந்துகிட்டே தான் போகும். ஆனா அந்த எலக்ட்ரான் என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர முடியாது. ஏன்னா அதுக்கு அதிகமான தடை இருக்கும். அதனால ஒரு நெட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இருக்காது. அதனால தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்காது. நான் அதில் வந்து ஒரு வோல்டேஜ் வச்சு நான் பவர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவான எலக்ட்ரான் வந்து ஒரு சைடாக பக்கமாக தள்ளி விட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு எலக்ட்ரிசிட்டி மின்சாரம்ன்றது எனக்கு கிடைக்கும். இப்போ நான் நான் கையில் வச்சிருக்க அந்த ஒரு இரும்பு கம்பியை நான் என்ன பண்ணுறேன், பயங்கரமாக சூடாக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலேன். சூடாக்கும் போது என்ன பண்ணுன்னா இந்த இரும்பு அணுக்கள், இரும்பு ஆட்டம்ஸ் என்ன பண்ணுன்னா பயங்கரமாக வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரானை வந்து இன்னும் பயங்கரமான தடை கொடுக்கும். மின் தடை வந்து அதிகமாகும். அப்போ ஒரு கூட்டத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம். சினிமா தேட்டருக்குள்ள நம்ம வந்து ஒருத்தவன் உள்ள ஊடால நடந்து போகிறான். அந்த டெஸ்க்குள்ளே நடந்து போகிறான். ஸோ டெஸ்க்குள்ளே நடந்து போகும்போது ஒவ்வொருத்தவனும் கால் வச்சிருக்கான். அந்த கால் வந்து தடை. இந்த தடையை மீறி அவன் போகிறதுக்குள்ள ஏகப்பட்ட மின் தடையாக இருக்குது. இப்போ ஏற்கனவே மின் தடையா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், பயங்கரமான திடீர்னு ஏதோ ஒரு வெடியோ என்னமோ நான் வந்து இதுக்குள்ள போட்டு விட்டுறேன். தேட்டருக்குள்ள போட்டு விட்டேன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த சேர்ல உட்காந்துருக்க எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்கன்னா நான் ஏற்கனவே இருந்த தடையை விட இப்போ இருக்க தடை வந்து அதிகமாயிரும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆட்டம் ஏற்கனவே தடை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த எலக்ட்ரான் போகிறதுக்கு. அதோட வெப்பத்தை நான் கூட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய தடை வந்து அதிகமாகும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கூடிரும். அப்போ நான் தடையை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, தடையை குறைக்கணும், அதோடைய வெப்பத்தை குறைக்கணும். வெப்பத்தை குறைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்டம் வந்து ஆடுறதை நிறுத்திடும். இப்போ என்னோட கையில் இருக்க இரும்பில் நான் கம்பியை சூடு பண்ணுறேன். சூடு பண்ணும்போது உங்களுக்கு சுருன்னு அப்படியே சத்தம் கேட்கும். நீங்கள் திடீர்னு சில நேரத்தில் நீங்கள் கம்பியை நல்லா சூடு பண்ணிட்டு நீங்கள் தண்ணியை தூக்கி ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுருன்னு சத்தம் கேட்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஆட்டம்ஸ் வந்து உள்ளே அதிர்வுது, வைப்ரேட் ஆகுது. அதே ஆட்டமை வந்து நான் வைப்ரேட் ஆகாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா, அதோடைய வெப்பத்தை நான் குறைக்கணும். வெப்பத்தை குறைச்சேன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஸ்டேபிளாக நிற்கும். எந்தவித வைப்ரேஷனும் இல்லாமல் அப்படி ஸ்டேபிளாக நிற்கும், எந்தவித அதிர்வும் இல்லாமல். இந்த டயத்தில் இவ்வளவு நான் லோ டெம்பரேச்சர் பயங்கரமான நான் வெப்பத்தை குறைக்கும் போது இப்போ ஒரு எலக்ட்ரான் அப்படி தனியாக போகுது. தனியாக போகும்போது ஆஹா ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசிட்டிவ் சும்மா இருந்திருக்க பாசிட்டிவ் என்ன பண்ணும், அந்த நெகட்டிவை நோக்கி அப்படியே பெண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆட்டம்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஆட்டம் நடுவில் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் போகுது. ஃப்ரீ எலக்ட்ரான் போனோடனே இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஆட்டம், நான் இந்த பெருசு ஆட்டம் வந்து நான் கையில் பிடிச்சிருக்க கம்பி மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நடுவில் இருக்க எலக்ட்ரான் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரான் உள்ளுக்குள்ளே போகுது, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் போகுது. ஸோ இந்த அதிக நல்ல பயங்கரமான குளிரில் வெப்பம் மிக மிக கம்மியாக இருக்க டயத்தில் இந்த ஆட்டம் அது பாட்டுக்கு செவனே நிற்குது. இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் போன உடனே இந்த நெகட்டிவை பார்த்து இந்த ஆட்டம் வந்து அட்ராக்ட் ஆகுது. பாசிட்டிவ் அயன் என்ன பண்ணுது, பக்கத்தில் அட்ராக்ட் ஆகுது. அட்ராக்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரானுக்கு பின்னாடி இன்னொரு எலக்ட்ரான் வருதுல, ஏன் இந்த எலக்ட்ரான் சேர்ந்து வராது? ஏன்னா எலக்ட்ரானும் நெகட்டிவ், இன்னொரு எலக்ட்ரானும் நெகட்டிவ், இன்னொரு எலக்ட்ரானும் நெகட்டிவ்ன்றதுனால அது ஒன்னோட ஒன்று ரிப்பல் பண்ணும், அதை வந்து விலக்கி விடும். ஆனால் இப்போ என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரானால இந்த ஆட்டம் வந்து கீழே பெண்ட் ஆகுது. இப்போ பெண்ட் ஆனதுனால இந்த சைடு கொஞ்ச நேரத்தில் தள்ளி வந்துகிட்டு இருக்க எலக்ட்ரான் அது மேலேயே இருந்தால் கம்மியாக இழுத்துருக்கும். இந்த ஆட்டம் வந்து பக்கத்தில் இழுக்கிறதுனால டக்குன்னு இந்த எலக்ட்ரான் வந்து பக்கத்தில் வந்துடுது. ஸோ இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் நான் பேச மாட்டோம், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டோம். நாங்கள் பாட்டு தள்ளி நிற்கிறோம், நாங்கள் ரிப்பல் ஆகிருக்கோம். இப்போ இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, எண்ணெயை இழுக்கிறாரு. எண்ணெயை இழுத்த உடனே எனக்கு அவனுக்கு தான் ஆகாதுல்ல. ஆனால் நடுவில் இருக்க ஆள் என்ன பண்ணுறாரு,
எண்ணெயை இழுக்கிற மாதிரியே அந்த சைடு இருக்கவனே இழுக்கிறாரு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜோடியாக மாறிடுவோம். ஸோ ஒரு முதல்ல நாங்கள் 2 பேரும் தனித்தனியான ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானாக இருந்தோம். 2 பேரும் ஒன்னோட ஒன்று ரிப்பல் பண்ணோம். ஆனால் நடுவில் இருக்க மத்தியஸ்தம் பண்ணுறவன் என்ன பண்ணுறான், அவன் கீழே வர்றதுனால நம்மால் என்ன பண்ணுறான், டக்குன்னு அட்ராக்ட் ஆனதுனால இப்போ ஒரு எலக்ட்ரானாக இருக்காது, அது பேராக மாறிடும். அதுதான் கூப்பர் பேர். ஸோ இது வந்து எளிமையாக கிளாசிக்கலில் புரிஞ்சுக்கிறது. ஆனால் கிளாசிக்கலில் வந்து நம்ம ஏர்பை எலக்ட்ரானை நம்ம பார்க்க முடியாதுல்ல. இது அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமே தவிர இதை வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸால் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சில ஈக்குவேஷன்ஸ் மட்டும் குவாண்டம் மெக்கானிக்ஸில் எப்படி இதை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்னல் பல்கலைக்கழகத்தில் அந்த ஆய்வு கட்டுரையிலிருந்து சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதுதான் ஒரு ஃபெர்மிசி. இப்போ நான் ஃபெர்மிசினா என்னன்னா, இப்போ ஒரு கையில் ஒரு இரும்பு கம்பி வச்சிருக்கீங்கன்னா இரும்பு கம்பியில பயங்கரமான கோடிக்கணக்கான எலக்ட்ரான் இருக்கும். இந்த எலக்ட்ரான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டமோடைய இணைந்து இருக்கும். அது வந்து நல்ல பவுண்டாக இருக்கும். ஆனால் சில எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு ஃபெர்மி கடல்னா முழுக்க எலக்ட்ரான் இணைந்து அந்த ஆட்டமோட இணைந்து இருக்க எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரான் மட்டும் அந்த இணையாம ஃப்ரீயா இருக்கு. இப்போ இந்த 2 எலக்ட்ரானும் ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தலாம், இல்லைன்னா தொடர்பு படுத்தாமல் இருக்கலாம். தொடர்பு படுத்தலாம் என்னன்னா, K1க்கும் K2க்கும் சம்மந்தமே இல்லை, இதுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. K1ல என்ன நடந்தாலும் சரி K2க்கு தொடர்பு இல்லை, K2ல என்ன நடந்தாலும் சரி K1க்கு தொடர்பு இல்லை. இது பேர் தான் நோ இன்ட்ராக்ஷன். இதுக்கு ஒரு நியூ இன்ட்ராக்ஷனை எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் எழுதலாம். இந்த வேவ் ஃபங்க்ஷன் என்னது, குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒரு எலக்ட்ரானை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு எலக்ட்ரான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒரு பொருளோ ஒரு புள்ளியோ எதுவுமே கிடையாது, அது வந்து ஒரு கணித சமன்பாடு. அந்த மாதிரி இப்போ இந்த 2 எலக்ட்ரான் எடுக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதுறேன். இப்போ இந்த 2 எலக்ட்ரானை நான் இன்ட்ராக்டிங் பேரா ரெண்டுமே தொடர்பு படுத்துதுன்னும் போது இந்த ஈக்குவேஷன் வந்து மாறிடுது. இந்த வேவ் ஃபங்க்ஷன் மாறும்போது இது வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு மெட்டலில் இந்த மாதிரி 2 எலக்ட்ரான் ஒன்னோட ஒன்று தொடர்புள்ள ஒரு பேர் ஒரு ஜோடியாக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்காங்க. இந்த மெட்டல் ஒன் ஹேஸ் அ ரிப்பல்சிவ் கூலும் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி எலக்ட்ரான். ஒரு உலோகத்தில் 2 எலக்ட்ரான்கள் ஒன்னோடு ஒன்று எதிர்க்கிறதுக்கு ஒரு விசை இருக்கு. அப்போ 2 எலக்ட்ரானை நான் பக்கத்தில் கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டுமே நெகட்டிவ். அதே நேரத்தில் எலக்ட்ரான் தான் நெகட்டிவே தவிர அதில் இருக்க ஆட்டம், அதில் இருக்க அந்த உலோக ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கையில் காப்பர் வச்சிருக்கேன்னா காப்பர் ஆட்டம் வந்து பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும், எலக்ட்ரானை இருக்கும். அப்போ எலக்ட்ரானும் ஒன்னோட ஒன்று எதிர்க்கும். ஆனால் எலக்ட்ரானும் அந்த ஆட்டமும் அந்த அணு அந்த பெரிய சைஸில் பார்த்தோம்ல அந்த காப்பர் அணுவும் பாசிட்டிவ்னால அது இருக்கும். இப்போ என்ன பண்ணுதுன்னா, now when an electron moves it tends to pull the ions toward it. இப்போ 7N இருக்க அந்த காப்பர் ஆட்டம் அது பாசிட்டிவா அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது என்ன பண்ணுது, அந்த பாசிட்டிவான எலக்ட்ரான் பக்கத்தில் இழுக்குது. அஃப்கோர்ஸ் the ions don't get very far because they are very heavy. நீங்கள் இழுக்கிறதுனா அப்படியே டக்குன்னு பக்கத்தில் வந்துடாது, அது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அது வந்து பெரிய ஒரு எலக்ட்ரான் வந்து ரொம்ப 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 சின்னது, அதுதான் இருக்கலே சின்னது. ஆனால் ஆட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு எறும்புக்கும் ஒரு பெரிய மாடி வீட்டுக்கும் அப்படி நினச்சிக்கோங்க. ஒரு எலக்ட்ரான் ரொம்ப சிறுசு, ஆனால் ஒரு பெரிய ஆட்டம்ன்றது ஒரு வீடு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சைஸ் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். Of course, the ions don't get very far because they're very heavy. However, when ion moves toward the electron, the other electron tend to follow the ion. ஆனால் நான் இந்த முந்தின படத்தில் நான் காட்டின மாதிரி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் போனதுனால இந்த அயான் லைட்டாக மூவ் ஆயிருக்கு. இந்த அயான் மூவ் ஆனதுனால இந்த எலக்ட்ரானை வேகமாக இழுக்குது. ஏன்னா இது இங்கே மேலேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஈர்ப்பு விசை கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த பாசிட்டிவ் அயான் கீழே வரும்போது அதோட ஈர்ப்பு விசை அதிகமானதுனால the other electron tend to follow ion. Therefore, the first electron. This means that because of the presence of ion, there is some tendency to attract electron. அப்போ எலக்ட்ரானை முன்னாடி எதிர்ச்சிச்சு, ஆனால் இப்போ என்ன பண்ணுது, எலக்ட்ரானும் ஈர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன், இதுக்கு யார் காரணம்னா நடுவில் மத்தியஸ்தம் பண்ண அந்த ஆட்டம் தான் காரணம். The total interaction between these two electrons is a composite of the attraction plus the Coulomb repulsion. நான் ஏன்டா இந்த வரியை கம்ப்ளீட்டாக வாசிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கார்னல் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு கட்டுரையை வாசிக்கிறதுன்றதே ஒரு ஆனந்தம் தான். அதனால தான் நான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் இந்த லைன் பை லைனாக நான் வாசிக்கிறேன். அப்போ ஒரு 2 வகையான, இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு வந்து எலக்ட்ரானை ஒன்று பிரித்தது, அதுக்கப்புறம் எலக்ட்ரானையும் ஆட்டமையும் வந்து ஒன்று ஈர்த்தது. அப்போ ஈர்க்கிற விசை பிரிக்கிற விசை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு டோட்டல் இன்ட்ராக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது தட் இஸ் டோட்டல் இன்ட்ராக்ஷன் இஸ் அட்ராக்டிவ். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரான் வந்து அதுதான் அந்த பியூட்டிஃபுல்லானது, the total interaction is attractive for electron near the Fermi surface. அப்போ நம்ம எலக்ட்ரான் ஒன்னோட ஒன்று எதிர்க்குதுன்னு நினச்சிக்கிருந்தோம். ஆனால் நடுவில் இந்த ஒருத்தன் மத்தியஸ்தம் பண்ணால ஒரு அணு அவன்றதுனால இந்த எலக்ட்ரான் வந்து 2 ஈர்க்குது. அப்போ இது ஒரு பியூட்டிஃபுல்லானது. த டெல்டா கடைசியில் அவங்க பண்ணுறாங்க. இட்ஸ் நான் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அந்த பேராமீட்டர் வீணா திஸ் மெக்கானிசம் ஃபார் பைண்டிங் எலக்ட்ரான்ஸ் டுகெதர் விச் இஸ் கால்ட் பேரிங். அப்போ 2 எலக்ட்ரான் ஒன்னோட ஒன்றா ஈர்க்கிற அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்கிறாங்க, பேரிங். அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் கூப்பர்ன்றதுனால தி எலக்ட்ரான்ஸ் இன் சச் பவுண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் கால்ட் கூப்பர் பேர்ஸ். அப்போ இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க.
ஸோ இது வந்து நார்மலான டெம்பரேச்சரில் நடக்காது, அது வந்து பயங்கர லோ டெம்பரேச்சர் நடக்கும். அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ இது என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, சூப்பர் கரண்ட். இப்போ என்னன்னா then one finds that all electron the Fermi surface form pairs with same small momentum. When this momentum is different from zero, there is a net current. இப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, ஒரே ஒரு எலக்ட்ரானா போச்சு அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். அந்த தடைகளை நம்ம தாண்டி போகும்போது அது கரண்ட் வந்து தடைகளாக இருக்கும். ஆனால் 2 பேரா போகும்போது இந்த பேருக்கு வந்து எந்தவித தடையுமே இருக்காது. இது கிட்டத்தட்ட எந்தவித மின் தடையுமே இல்லாமல் அது பாட்டுக்கு சல்லுன்னு போகும். அது பேர் தான் சூப்பர் கரண்ட். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்னன்னா இந்த கடைசி வரியை வாசிங்க. Because they are all paired together to the same momentum, one has to slow down all the electrons at the same time. Because this is extraordinarily difficult to do, super currents persist indefinitely. அப்படின்னா என்னன்னா இந்த பேரை உடைக்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. இந்த பேரை உடைச்சாதான் இந்த ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் தடையாகும். ஆனால் இது வந்து ஒரு ஜோடியாக போகிறதுனால இதனை உடைக்கவே முடியாது. உடைக்காதனால இந்த கரண்ட் பேர் என்னன்னா சூப்பர் கரண்ட். அது பாட்டுக்கு காலம் ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கண்டக்டிங் கரண்ட்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அப்படி உருவானதான் இந்த கூப்பர் பேர். ஆனால் இதுதான் முக்கியமானது. இன் அடிஷன் டு எலக்ட்ரான்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் பேரிங் டேக்ஸ் பிளேஸ் எந்த டெம்பரேச்சரில் இருக்குன்னா லிக்விட் ஹீலியம் கிட்டத்தட்ட -270 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த இது நடக்கும். ஸோ திரும்பியும் நான் சொல்கிறது அதுதான். 7Aன்னு இருக்க ஆட்டம் பெரிய ஆட்டம், காப்பர் ஆட்டமாக இருக்கலாம், அது என்ன வேணாலும் உலோகமாக இருக்கலாம், உலோகம் இல்லாமல் கூட இருக்கலாம். அது வந்து நல்ல நம்ம வெப்பத்தில் பயங்கரமாக அதிர்வடையும். அந்த வெப்பத்தை குறைக்கும் போது அதிர்வே இல்லாமல் அது பாட்டுக்கு 7Aன்னு இருக்கும். ஆனால் அது வழியாக ஒரு எலக்ட்ரான் போகும்போது அந்த 7Aன்னு இருக்க அந்த பெரிய அணு, பெரிய அயான், பெரிய ஆட்டம் என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரானை நிறுத்தி ஈர்க்கும் போது இந்த எலக்ட்ரான் அதுக்கு ஈர்க்கும். இன்னொரு பக்கத்தில் 7A அந்த சைடு வந்துகிட்டு இருக்கான்ல அவனும் ஈர்த்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இடத்துல ஒரு கூப்பர் பேராம் ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த பேர் வந்து என்ன பண்ணுன்னா எந்தவித தடை இல்லாமல் சல்லுன்னு போயிடும். அது பேர் தான் சூப்பர் கரண்ட். அந்த சூப்பர் கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த குவாண்டம் டனலிங்கை இந்த பெரிய லெவலில் பண்ணாங்க. அது பேர் தான் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங். அதுக்கு தான் நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் நான் வேகமாக பேசியிருக்கலாம். ஒருவேளை நான் அந்த யூஸ் பண்ணுற பதங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா மீண்டும் கேளுங்க. நான் எப்போதுமே சொல்கிறது தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.